பேச்சுவார்த்தை சவுதி அரேபியால நடந்திருக்கு. அதோட சாராம்சங்கள் என்ன, ஏது அப்படிங்கிறது தெளிவா சொல்லல. ஏன்னா, அது ஒரு குளோஸ்டு டோர் மீட்டிங். அது கதவ சாத்தி வச்சுட்டு பேசிக்கிறாங்க. அப்படித்தான் டெமோக்ரஸி வேலை செய்யும்னு அமெரிக்கா தீர்க்கமா நம்புறாங்க. எல்லா இடங்கள்லயும் அப்படி செய்றது உண்டு. இங்கேயும் டோர கிளாஸ் பண்ணி பேசுனனால தான் இப்ப ஏதோ வாக்குவாதம் இல்லாம, ஏதோ சுமூகமா பேசி முடிச்சுக்கிறாங்க. உக்ரைனோட விஷயங்கள் எல்லாத்தையுமே அமெரிக்கா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்ப ஒரு விளாக் போட்டிருக்காரு. அவர் பல விஷயங்கள் பேசிக்கிறாரு. பல இடங்கள்ல உக்ரைன் வந்து முன்னேறிக்கிறது, இது போல விஷயங்கள்லாம் அவர் பெருமையா பேசிக்கிறாரு. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா இப்போ ஆண்ட்ரி யமார்க் அவர்கள் அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த டீடைல்ஸ்லாம் வந்து அடுத்த வாரம் நாங்க பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படிங்க போல ஜெலன்ஸ்கி அவர்களோட டீம் ஆண்ட்ரி யமார்க் அவர்கள் ஹெட்டா போனார் இல்லையா? ஸோ அவர் தரப்புல இருந்து வந்திருக்கு. 2வது உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் ஆண்ட்ரி ஷேபா அவர்கள் அவர் தரப்புல இருந்து என்ன சொல்றாருன்னா, 30 நாள் சீஸ் ஃபயர்ங்கிறது அப்படியே ஃப்ரோஸ் பண்ணி வைக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்லாம் இல்ல. பேசி ஒரு முடிவு கொண்டு வந்து தான் தீர்வோம். ஆனா இது ஒரு மொத கட்டம் தான் அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ கான்ஃப்ளிக்ட்டை ஃப்ரோஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எண்ணம் இல்ல. ஆனா இந்த 30 நாள் சீஸ் ஃபயர் மட்டும் வேணும். என்டையர் ஃப்ரண்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே சீஸ் ஃபயர் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ அமெரிக்க தரப்புல ரொம்ப அதிக அளவுல நம்பிக்கையா இருக்கிறதா அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. இப்போ இந்த சீஸ் ஃபயருக்கு வந்து இப்போ பால் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட தான் இருக்குன்னு எல்லாரும் பால் ஈஸ் ஆன் ரஷ்யா கோர்ட் அப்படிங்கிறது போல வண்டர்லா அவர்கள் சொல்றாங்க. ஈயோட கமிஷன் பிரசிடென்ட். அடுத்து பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் பால் ஈஸ் ஆன் ரஷ்யா கோர்ட் அப்படிங்கிற எல்லாரும் அந்த வேர்டு யூஸ் பண்றாங்க. இப்போ ரஷ்யா என்ன செய்வாங்க? இந்த அமைதி பேச்சுவார்த்தையை ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற போல காரணங்கள். இதுல ஒத்துக்குவாங்க அப்படின்னு சில சாரார், ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சில சாரார். ஏன் அப்படின்னா, புட்டின் அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இந்த 4 ஒப்லாஸ்ட், அதாவது கெர்சன், ஜாப்ரோசியா, லுகான்ஸ்க், டொனஸ்க், இந்த ஒப்லாஸ்ட் வந்து முழுமையா உக்ரைன் வந்து வெளியேறணும். அப்புறம் தான் சீஸ்ஃபயர் பத்தி பேசணும் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பார்த்தா ஒரு வச்சிருக்கிறாரு. ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு அப்படிங்கிற சொல்றாங்க. சரி, ஓகே. அதுக்கான காரணங்கள் சொல்றாங்க. ஏன் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போல. இதுக்கு பின்னாடி இன்னும் பல டேர்ம்ஸ் இருக்கு. ஆனா அது எதையுமே ஓப்பனா சொல்லல. ரஷ்யா கிட்ட பேசிட்டு அரசல் புரசலா வெளியே வந்துச்சுன்னா என்ன ஏதுங்கிறது ஏதாவது வந்ததுன்னா ஒரு துளி கூட கசியாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்ததுன்னா அடுத்தது பயில பார்ப்போம். ஏன்னா இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்ல. இது போல ஒட்டு கேட்டாங்க, இது போல ஒரு அஃபிஷியல் வந்து இது போல இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா? ஸோ அது போல இங்க எதுவுமே நடக்கல. ஸோ இந்த 30 நாள் சீஸ் ஃபயர் எதுக்காக அப்படின்ற கேள்விகள் வருது. இதுல பல கோணங்கள் இருக்கு. அதாவது முதல்ல இந்த பிரச்சனைக்கு சீஸ் ஃபயர் கொண்டு வரதுக்கு ரஷ்யா ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படிங்கிறதுல ஒத்துக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் ரஷ்ய அதிபர் ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் வச்சிருக்கா. அந்த கண்டிஷனுக்கு உக்ரைன் ஒத்துக்கல. ஸோ அந்த காரணத்தினால கண்டிப்பா இந்த சீஸ் ஃபயர் டீலுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கோணம். இதே ஒத்துக்குவாங்க அப்படின்னா என்ன மாதிரியான டேர்ம்ஸ்ல ஒத்துக்குவாங்க? அது போல பல குணங்கள் யோசிப்பாங்க இல்லையா? ஏன் ஒத்துக்குவாங்க ரஷ்யா அப்படிங்கிற போல டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? 2வது, ஒருவேளை இந்த சீஸ் ஃபயர் நடந்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் தெளிவா பார்க்க ஆரம்பிச்சலாம். இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு வேளை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணங்களா இருக்கும் அப்படின்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைன் கர்ஸ்க்குள்ள குறைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கர்ஸ்க் ரஷ்யாவோட ஒப்லாஸ்டுக்குள்ள குறைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சீஸ் ஃபயர் வருது. உக்ரைனோட ட்ரூப்ஸ் அங்க இருக்காங்க. அந்த டைம்ல சீஸ் ஃபயர் டீல கொண்டு போய் வச்சோம்னா கண்டிப்பா ரஷ்யா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல முன்னேறிட்டாங்க. அதுவும் சுதா பகுதி இருக்கு இல்லையா? சுதாலேயே இது கர்ஸ்க்ல மிக முக்கியமா இந்த சுதாவை பத்தி பேசினாங்க இல்லையா? ஸோ அதோட சென்ட்ரல்லே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கொடி ஏத்திட்டாங்க. அந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. வதன்னு அது உக்ரைனோட வீரர்கள் அவ்வளவுதாங்க எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி எல்லாம் பின்வாங்கிட்டு இருக்காங்க. அதற்கான வீடியோ காட்சிகள்லாம் பார்க்குது. அதுக்கப்புறம் ரஷ்ய வீரர்கள் அந்த இடத்துல நடந்தே வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவுல பொறுமையா நடந்து வந்து பல இடங்களையும் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள்லாம் ஓடிட்டாங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். பெருமளவுல சண்டையே பிடிக்காம அந்த உள்ள வராங்க, ரஷ்யன்ஸ் பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் கிளம்பி ஓடிட்டாங்க. ஸோ அதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் ரொம்ப வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம். ரஷ்யன்ஸ் ஒரு இடத்துல வர வரைக்கும் தான் உக்ரைனியன்ஸ் அங்க இருக்காங்க, சண்டை பிடிக்கிறாங்க. ரஷ்யன்ஸ் அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உக்ரைனியன்ஸ் அங்கிருந்து ஓடிடுவாங்க. இந்த ரேர் கார்ட் ஃபோர்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்களாம் அங்க நின்று சண்டை பிடிப்பாங்க. அங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. பதுங்குக்குழியில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா முன்னேறதுக்கான காரணம் அந்த இடத்துல ஆன்டி டேங்க் மைனை வந்து தூக்கி உள்ள வீசிட்டு தான் அடுத்த சண்டர் ரெக்வஸ்டே வைக்கிறாங்க. இது போல வீடியோ காட்சிகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியும். நம்ம கூட ஷேர் பண்ணியிருப்போம் முன்னாடி. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கனால அந்த மாரல் வேல்யூ அப்படிங்கிறது அவங்க கிட்ட இல்லை. இதை தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. பிடிச்சிட்டு போறாங்க இல்லையா? ஏன்னா டிசிசி எம்ப்ளாயிஸ் இப்போ இந்த சீஸ் ஃபயர் ஒப்பந்தம்லாம் போடுறாங்க. அமெரிக்கா கூட ஒரு டீல் ப்ரோக் ஆயிருக்கு. அமெரிக்கால ரொம்ப நம்பிக்கையா இருக்குன்றாங்க. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இன்னும் இல்லை போல தெரியுது. இந்த டிசிசி எம்ப்ளாயெல்லாம் பெருமளவில் இன்னும் வளைச்சு உக்ரைன்ல ஃபுல் ஸ்விங்ல பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் தூக்கிட்டு போற காட்சிகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்போ இவங்களெல்லாம் கொண்டு போய் ஃப்ரண்ட் லைன் விட்டோம்னா துப்பாக்கி இருக்குன்றதுக்காக நிக்கலாம்.
பின்னாடி வராங்க ரஷ்யா அப்படின்னு அவர் நிப்பாரா, ஓடி வந்துருவார் இல்லையா? ஸோ அது போல தான் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எது எப்படியா இருக்கட்டும், சுதா பகுதியில் மிக பெரும் அளவில் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டாங்க. நம்ம மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் முன்னேறிக்கிறாங்க, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது போல பார்த்துக்கலாம். இங்கே மட்டும் கிடையாது, அட் த சேம் டைம் பிட்காக்கி இது வந்து ஜாப்ரோஷியா பகுதியில் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொபோத்தைனியில் உஷ் வீடியோ போட்டு வந்து குறைஞ்சாங்க இல்லையா? ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் வந்து உக்ரைன் மீட் எடுத்திருந்தாங்க, இந்த பிட்காக்கியை. இப்போ அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா திரும்ப அதை பிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துலையும் கொடியேற்றி காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் உக்ரைன் ஒன்று பண்ணாங்க இல்லையா? அந்த பகுதிகள்லாம் இழந்துட்டு இப்போ கூட இன்னும் சில பகுதிகள்லாம் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டு இருக்காங்க. பல இடங்களில் ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, முதல்ல ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல சண்டையே இல்லை. அந்த பகுதிகள்லாம் இன்னும் சில நாட்களுக்குள்ள ரஷ்யா மீட் எடுத்துருவாங்க. இவர் என்ன சொல்றாரு, வரக்கூடிய வாரங்கள்ல இந்த சீஸ்ஃபயரை வந்து பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது போல ஆண்ட்ரி எம்மார்க் அவர்கள் சொல்றாரு. ஸோ விட்டாஃப் அவர்கள் அங்கே போய் பேசி ரஷ்ய அதிபர் முடிவெடுக்கிறதுக்குள்ள ஃப்ரண்ட் லைனுங்கிறது சுமிக்குள்ள வந்துடும், ரஷ்யா முன்னேறி வந்துடுவாங்க. ஸோ இப்போ ரஷ்யாவுக்குள்ள போர் இல்லை. ஸோ முழுவதும் ஃப்ரண்ட் லைனுங்கிறது உக்ரைனுக்குள்ள தான் இருக்கு. இதுக்கப்புறமா ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி, ஒரு வேளை உக்ரைன் என்ன பண்ணுவாங்க, பெருமளவில் ஃப்ரண்ட் லைன்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரண்ட் லைனே இல்லை அப்படிங்கிறது போல சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் கட்டமைக்கிறதுக்கு அந்த 30 நாளுங்கிறது அவங்களுக்கு பெருமளவில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயுதங்கள் கொண்டு வருது, ட்ரென்ச் லைன் தோன்றது, இது போல் பல விஷயங்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ரஷ்யாவுக்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எந்த ஒரு டிலேயுமே இல்லாமல், ஸ்டாப்பேஜே இல்லாமல் தொடர்ந்து இந்த வின்டர் அஃபென்சிவ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து முடிச்சுக்கிறாங்க. ஃபுல் அஃபென்சிவும் ஒரு டிஃபென்ஸை வந்து எதிர்கொண்டுட்டு அடுத்த ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை கண்டினியூஸாக எடுத்துக்கொண்டு வந்து ஃப்ரண்ட் லைனில் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்க. கடந்த 6-7 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா பெருமளவில் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. ரெண்டாவது, பல பகுதிகளில் முன்னேறி வந்துட்டாங்க. இந்த சுரோவிக்கின் லைன் போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து பெருமளவில் முன்னேறி வந்தாச்சு. இப்போ திரும்பவும் ரஷ்யா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா டிஃபென்ஸ் லைன் போடணும். ஸோ அந்த டிஃபென்ஸ் லைன் போடக்கூடிய வேலைகள் ரெண்டாவது பெருமளவில் அங்கே சண்டை பிடிச்சிருக்காங்க வீரர்கள். அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஓய்வு கிடைக்கும். ஸோ 6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான பீரியட் இருக்குது. இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான். மேபி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா இது போல் விஷயங்கள்லாம் அதில் கருத்தில் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. மற்றபடி இதுவரை இது பொய் சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணம் இருக்கல. நான் என்னோட ஒரு வியூகத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நான் யோசிக்கிறேன். ஸோ இது போல் பல விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது, இருதரப்புலையும் கண்டினியூஸாக ஒரு டிஃபென்ஸ் எடுத்துட்டு அப்புறம் ஒரு அஃபென்ஸ் எடுக்கும்போது அதிகமான ஆயுதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து போயிருக்கும். ரஷ்யா கிட்ட இருந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சைடு ப்ரொடெக்ஷன் போயிட்டே இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய இருப்புகள். ஸோ அதே நேரத்தில் உக்ரைன் கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. யூரோப்பியன் யூனியன் பெருமளவில் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற போல வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருதரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் மேசிவாக பில்டப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது எல்லாத்துக்கு மேலே உக்ரைனில் எலெக்ஷன் நடந்தாகணும். இந்த 30 நாள் சீஸ்ஃபயர் வருதுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் எலெக்ஷனை வச்சுருவாங்க இந்த 30 நாளுக்குள்ளே. ஏன்னா அமெரிக்காவுக்கு டெமோக்ரஸி மலர்ந்தே ஆகணும், இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அவங்களுக்கு பிடிச்சவங்களாவே இருந்தாலும் அந்த இடத்துல எலெக்ஷன் வச்சு கண்துடைப்புக்காவது வச்சு ஜெயிச்சிட்டாரப்பா அப்படிங்கிற சொன்னால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்தால் தான் அந்த இடத்துல ஒரு நபர் ஆட்சி செய்யணும், எல்லாம் பண்ணக்கூடாது. அதில் தெளிவாக இருக்காங்க அமெரிக்கா. அது ட்ரம்ப் அரசாங்கம் அதை விடவே மாட்டாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக எலெக்ஷன் சேர்த்திடுவாங்க இல்லையா? ஸோ இது ரஷ்யாவுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு வேளை இந்த இடத்துல ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பொட்டி கட்டிட வேண்டியதான். இப்போ அடுத்தது வேலரி செலூஷினி அவர்கள், பெட்ரோ பொரோஷெங்கோ அவர்கள், ஸோ இது போல் பல நபர்கள் இருக்காங்க. விக்டர் யானுகோவிச் அவர்கள் மேபி வரலாம், எலெக்ஷனில் நிற்கலாம், இல்லை அவருக்கு பதில் வேறு ஏதோ ஒரு கட்சி ரஷ்யாவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது இருக்கலாம், இல்லை போர் விரும்பாத கட்சி நியூட்ரலாக இருக்கணுன்ற கட்சிகள், உக்ரைனோட நேஷனலிஸ்ட் யாராவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் வச்சு புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, அது ஜெலன்ஸ்கி ப்ரோ வாருக்கான அரசாங்கம் அங்கே அமையாமல் போர் விரும்பாத ஒரு அரசாங்கம் அங்கே அமைஞ்சிருச்சு அப்படின்னா அமெரிக்கா தொடச்சி போட்டு டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களோட அரசாங்கம் தான் எப்படி சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுங்க அப்படிங்கிறதோட போயிடலாம். இதே ப்ரோ வாருக்கு யோசிக்கிறாங்கன்னா திரும்பவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, இன்னொரு 3-4 வருஷத்துக்கு ஓட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் வர அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது போல் ரெடி பண்ணியும் கொடுத்துடலாம். ஸோ ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ரெண்டாவது பொலிட்டிக்கலி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு ஃபேவரான அரசாங்கம் உட்காந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனையை முடிச்சிடலாம், அவங்களுக்கு வேணுங்கள்லாம் அந்த அரசாங்கத்தோட பேசி எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது யூரோப்பியன் யூனியனும் உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த கமிட்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்லாம் புது அரசாங்கத்தோட போடணும். ஸோ அந்த டைமில் யூரோப்பியன் யூனியன் மேபி யோசிக்கலாம் இல்லையா, அது எப்படி அந்த டீலிங் இருக்க போது என்ன ஏதுங்கெல்லாம் அந்த டைமில். ஏன்னா இப்போ இவங்க போடக்கூடிய எந்த கையெழுத்துமே அக்செப்டடாக இருக்காது அப்படிங்கிறது தான் ரஷ்யா தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாதம். மினரல் டீல் இது எதுவுமே ஒத்து வராது, இதெல்லாமே கண் துடைப்புக்காக, அதாவது நம்ம கொடுத்த ஒரு விஷயத்த நான் திருப்பி மீட் எடுத்துட்டேன் அப்படின்னு பொலிட்டிக்கலி வேணா இந்த மினரல் டீல் அது இதுன்னெலாம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உக்ரைன் நம்மளை ஏமாத்திடுச்சு அப்படிங்கிறது போலலாம் ட்ரம்ப் அவர்கள் தசை திருப்பறதுக்கு பொலிட்டிக்கலி அவர் மேலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கான வேலைகள் அவங்க காய் நகர்த்திக்கிறாங்க. ஸோ இது போல வேலைகள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அந்த காரணத்தினால இது போல பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிறதுனால மேபி என்னை பொறுத்த வரைக்கும் 90% இந்த சீஸ்ஃபயர் டீலை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரஷ்யா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. என்னோட கருத்து தான் இது. நடக்குதா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். மேபி அதுக்கப்புறம் சண்டையே நம்ம பல பகுதிகள்லாம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. புதுசாக வர அரசாங்கம் அதெல்லாம் வேணாம்னு சொல்ல போகிறாங்க. மேபி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு யோசனை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ள ஒரு 300க்கும் மேற்பட்ட வேலைகளை பார்த்து விட்டாங்க. ட்ரோனு இது போல விஷயங்கள் அனுப்பி விட்டாங்க. அதாவது அதில் என்னன்னா உக்ரைன் வந்து அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா கூட எங்களால் ரஷ்யாக்குள்ளே தாக்க முடியும், எபிலிட்டி இருக்குது பார்த்துங்க அப்படிங்கிறது போல் ஒரு விஷயத்துக்காக அதை செஞ்சு காமிச்சிக்கிறாங்க. அது அமெரிக்காவுக்கும் ஒரு பாடம் ரஷ்யாவுக்கும் ஒரு பாடம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ ரஷ்யா திரும்பவும் மேசிவான ஸ்ட்ரைக்கு, அதுவும் ஒடசா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஃபெசிலிட்டி மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அப்படி தாக்குதல் பண்ணும்போது ஒரு கார்கோ வெசல் வந்து டேமேஜ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கார்கோ வெசல் அதுக்கான இமேஜில் லோடாக இருக்கும், முழுசும் அழியலை அப்படிங்கிறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ்லாம் பெரும்பாலும் இன்ஜூர் ஆகலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த கட்ட தகவல்கள் ஏதாவது வருது. ஏன்னா தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. போர்ட் ஃபெசிலிட்டி, ஆயில் டிப்போ, இது போல் பல இடங்கள்லையும் பல ஸ்ட்ரைக் ஒடசால் நடந்திருக்கு. அடுத்தது டின்போ பெட்டோவஸ்க். ஸோ இந்த பகுதியிலையும் பயங்கரமான தாக்குதல், அதுவும் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்வீராக். இந்த கிர்வீராக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேலே தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் மேலே உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லையும் தாக்குதல் நடந்திருக்கு. அது கூடவே டொனஸ்கோ பிளாஸ்ட்ல சில பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு. களத்தில் நடக்கக்கூடிய தாக்குதல் அல்லாத தாக்குதல்கள் இது எல்லாமே. இது போல பல இடங்கள்லையும் ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கனால உக்ரைனுக்குள்ள இழப்புகள் அதிக அளவில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ சீஸ்ஃபயர் போடுறாங்க அப்படின்னா 30 நாளைக்கு சீஸ்ஃபயர் போடுறாங்க அப்படின்னா பெருமளவில் இழப்புகளை இப்போ ரஷ்யா வந்து ஏற்படுத்தி விட்டாங்க. உக்ரைன் அடிச்சதுக்கு ஓகே, இப்போ ரஷ்யா வந்து இப்போ உக்ரைனுக்குள்ள தாக்கிட்டாங்க. இப்போ தாக்குதல் பண்ணதுனால ஒரு வேளை மேற்குலக நாடுகளோட படை வருது, சீஸ்ஃபயர் வந்து 30 நாள் தானே, 30 நாளுக்குள்ளே யூரோப்பியன் யூனியன்லாம் ரெடியாகி ப்ரிப்பேர் ஆகி அவங்களோட ட்ரூப்ஸை உள்ள அனுப்புறதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக இந்த சீஸ்ஃபயர் முடியக்கூடிய தருணத்தில் உள்ளே கொண்டு வராங்கன்னா இப்போ ரஷ்யா திரும்பி தாக்குதல் பண்ணுவாங்க. இது திரும்பி முட்டிக்கும் போது அந்த பிரச்சனை பெருசாகும் ஒரு வேளை அப்படி நடந்துச்சுன்னா. ஸோ அந்த டைமில் பெருசாகனா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு இன்னுமே அதிகமாக டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணாமல் ட்ரூப்ஸை உள்ள அனுப்பலாம்னு கேட்டிங்கன்னா சம்மர் வரைக்கும் சமாளிக்க முடியும். ஏன்னா வின்டர் முடிஞ்சு சம்மர் வருது, அந்த சம்மரில் சமாளிக்க முடியும். திரும்பி வின்டர் வந்துச்சுன்னா மிக பெரும் அளவில் பிரச்சனைகள் யூரோப்பியன் யூனியனுக்கு வந்துடும். மேபி அந்த சம்மரில் போட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், வின்டர் வரும்போது சரண்டரே ஆயிடலாம் கம்ப்ளீட்டாக அப்படிங்கிற யோசிச்சுட்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா மிக பெருமளவில் சிக்கல்கள் நடக்கும் இந்த இடத்துல. இந்த இடத்துல இன்னொரு செக் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்கு. சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூரோப்பியன் யூனியன் கிட்ட இருக்கக்கூடிய கேஸ் ரிசோர்ஸ்லாம் பெருமளவில் கம்மியாயிரும். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக ரஷ்யா கிட்ட தான் கேஸ் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஸோ இது போல் சிக்கல்கள் இருக்கிறதுனால ரஷ்யா இந்த கேம்பிளிங்கை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது போல் சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து பாருங்கள், அதாவது அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் உள்ள அந்த நெருக்கம் பெருசாக்குறதுனால கொஞ்சம் அளவுக்கு நல்லா வந்திருக்கலையா சவுதி பேச்சுவார்த்தையினால, திரும்பவும் இன்டெல் ஷேரிங் ஆயுதங்கள்லாம் எப்பவும் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாங்க அப்படிங்கிறது போல் அமெரிக்க தரப்புலேருந்து சொல்கிறதா சொல்லப்பட்டது உக்ரைனோட மீடியாக்கள். இதை போலாண்டோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி அமெரிக்காவோட உதவிகள் உக்ரைனுக்கு போகிறதுக்காக எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு இருந்த போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதே போல் அதிகமான ஆயுத வரப்பு உக்ரைனுக்கு உதவிகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணுற மாதிரியான ஒரு தோரணை இருக்குது. இல்லை பேச்சுவார்த்தை மூலயமா சீஸ்ஃபயரை கொண்டு வந்துட்டு எலெக்ஷன் கொண்டு வந்ததுக்கப்புறமா எல்லா நாடுகளும் வேலைக்கு போயிடலாம் இல்லையா, அரசாங்கம் சொல்லிட்டாங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற போயிடலாம் இல்லையா. ஸோ அது போல் ஒரு வேலைகளுக்காக இது செய்யலாம், இல்லை உக்ரைனை பில்டப் பண்ணுறதுக்கான வேலைகளையும் இது செய்யலாம். ஸோ இது போல் பல விஷயங்கள் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்துலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல்
இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.